ஒரு பிளாட் இருக்குது 2 ஓனர்ஸ்னால் அதில் எந்த பாதி யாருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் நான் உங்கள் நிலா, இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிப்ட், அதாவது சொத்து பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக கொண்டு வந்த சேவை தான் ஹலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஹலோ எஸ்ஓவின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சு வாங்க. அதில் நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் எழுதி அனுப்புனீங்கன்னா நமக்கு இல்லைன்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த சொத்து பிரச்சனைகளில் நிறைய விதமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நிறைய பேர் சேர்ந்து வாங்கும்போது, அல்லது நம்ம வெளியில் 2-3 பேர் கூட சேர்ந்து வாங்கும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம தனி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸோட அது வேறு விதமாக தான் டீல் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us ஜெயக்கண்ணன் சார். வணக்கம் sir. He has more than 25 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in Lower Court. We welcome you to the show sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 24 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in Lower Court. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜெயக்கண்ணன் சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு, அதாவது 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று நம்ம தனியாக போய் ஒரு சொத்து வாங்குறது, அதே இது பார்த்தீங்கன்னா 2-3 நண்பர்களோட சேர்ந்து ஒரு சொத்து வாங்குவோம். அப்படி வாங்குற பட்சத்தில் என்ன பார்த்து வாங்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இல்லை, முதல்ல இந்த சொத்து கூட்டு சொத்து வாங்கும்போது அது குடும்பத்திலையாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அதனுடைய முழுமையாக யாருடைய பார்ட்டி என்னங்கிறத தெளிவாக சொல்லிடணும். பணம் போடக்கூடிய ஆட்கள் பேரில் வாங்குறது தான் வழக்கமான நடைமுறை. ஒருவேளை பணம் வாங்கிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் பேர்லையோ நண்பர்கள் பேர்லையோ வாங்கும்போது நாளைக்கு முழுமையாக அவங்க தான் அதற்கான உரிமையாளர்கள். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதற்குரிய வகையில் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எம்ஓஎன் சென்டர் சொல்லக்கூடிய அந்த நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கலாம். என்ன காரணம்னா சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது பிறகு அதன் பிறகு எல்லாமே யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் உரிமையாளர்கள். புரியுது. இதில் நான் ஏற்கனவே பணம் போட்டிருக்கேன், குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வரும். அவங்க என்னுடைய உழைப்பில் வந்தாங்க, ஆனால் அவர் பேரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கே கூட நிறைய அதற்கான அழைப்புகள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது குடும்பத்தில் இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய அந்த பணத்தை பொதுவான சொத்தாக வாங்கும்போது அதை மிக தெளிவாக யார் பேரில் வாங்குகிறோம், கூட்டு சொத்தாக இருந்தால் யாருக்கு என்ன பர்சன்டேஜ் என்ன பார்ட் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடுறது நல்லது. எதிர்காலத்தில் அதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். பூர்ணிமா மேம், இப்போ சார் புதுசாக வாங்கும்போது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னார். நம்மளுக்கு நிறையா காலர்ஸ் கால் பண்ணுறது என்னென்னா என்னோட பூர்வீக சொத்து என் கூட்டு சொத்தாக இருக்குது, கூட்டு பட்டா போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் என் பேர் அதில் இல்லை, அந்த மாதிரி நம்ம காலர்ஸ் நிறையா பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்களோட பேர் விட்டு போகாமல் இருக்கும், அவங்களுக்கும் உரிய பங்கு கிடைக்கும்? இப்போ ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டி ஒரு 4-5 பேரோ இல்லை ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க வாங்குறாங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் யாருக்கு என்ன ஷேர்னு. அப்படி இல்லை இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னும் போது அவங்களுக்குள்ளார பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ப்ராப்பர்ட்டின்னு ஐடென்டிஃபை பண்ணி முடியும் பவுண்ட்ரியோட. அப்படி இல்லாத பட்சத்தில் சேல் டீட் போடலாம், ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சப் ரெஜிஸ்டாரும் நம்மளோட ஷேர் என்னன்றதில் ஆல்ரெடி அதில் கன்ஃபார்மாக இருக்குது, ஆனால் எந்த போர்ஷன்றது தான் அதில் நமக்கு தெரியாது ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆகும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களுக்குரிய பார்ட் எங்கே இருக்குது அந்த இடத்துல லேண்டில் ஒரு பிளாட் இருக்குது 2 ஓனர்ஸ்னால் அதில் எந்த பாதி யாருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஸ்பெசிஃபிக்காக வித் பவுண்ட்ரிஸ் நமக்கு எந்த போர்ஷன் தெரிஞ்சால் தான் வாங்கணுமே. அதனால் ஜென்ரலாக பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வாங்குறது அவங்களுக்கு சேஃப். ஓகே ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அஜி பவித்ரா, கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேம்மா, சொல்லுங்க மேம்.
இந்த எங்க வீட்டுக்காரோட இடம் வந்து அவங்க பூட்டன் பேர்ல இருக்கு. ஓகே அது வந்து அவங்க தாத்தா எல்லாருமே இறந்துட்டாங்க. ஓகே அதை இப்ப மாத்த முடியாம இருக்கு. என்ன செஞ்சு எங்க வீட்டுக்கார பேர்ல மாத்த முடியும்னு தெரியல. கேட்டு பார்த்தா ஒன்னும் கிடைக்கலாதான். ஓகேம்மா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா ஜெயகண்ணன் சார். அம்மா, உங்களுடைய சொத்து வந்து பூர்வீக சொத்துனா எந்த வகையிலம்மா? தாத்தா வழியாவா இல்லை அதற்கு முன்பு இருந்தவா? அதுக்கு முன்னாடி தாத்தாவோட அப்பா பேர்ல இருக்கு. இப்போ யாரு, அதாவது தாத்தாவோட அப்பானா அவர் பாட்டனார் பேர்ல இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கு பிறகு அதை நீங்க சொத்து மாற்றம், யார் பெயர் மாற்றம் வரவே இல்லையா? யாருமே மாத்தல இதுக்கு பிறகு. ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு வந்து 2 ஒய்ஃப். சரி. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குடும்பம் என்ன இருக்காங்க. சரி சரிம்மா. மாத்தினா எதுவும் பிரச்சனை வரும்ட்டு அவங்க அப்படி மாத்தாமலே இருந்திருக்காங்க. இப்போ உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய சொத்துக்கள் எந்த பகுதியிலமா வருது? கன்னியாகுமரி மாவட்டம், வெள்ளமடம். சரி, இப்போ உங்க கணவர் மட்டும்தான் அதுல வாரிசா, மற்றவங்களும் இருக்காங்களா? என் கணவர் கூட 2 பேர் பிறந்திருக்காங்க, 2 தங்கச்சி. சரி, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து அந்த உங்கள் பாட்டனார் பேர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக மாறாமல் இருக்கு இல்லையா? ஆமா. எல்லாருக்கும் அவங்க டெத் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் மூலமாக அதுக்கான இறப்பு சான்றிதழ் எல்லாருக்குமே வாங்கி வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் முறைப்படி பிரிச்சுக்கலாம். இல்லை இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசுகள் மட்டுமே அந்த பட்டாவை வச்சு தனிப்பட்ட முறையில் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேம்மா. ஓகே சார், சொல்லுங்கள் சார். இப்போ நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து எனக்கு குழந்தை இல்லை, என் தம்பி மேல ரிஜிஸ்டர் பண்ண, இது இப்போ உயிர் எழுத முடியுமா? நீங்கள் சொந்தமாக சம்பாரித்த சொத்து எங்க தம்பிக்கு உயிர் எழுத முடியுமா? உங்கள் தம்பிக்கு உயிர் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சார், இதுக்காக நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க. பூர்ணிமா மேம். சார், நீங்கள் சுயமாக சம்பாரித்த சொத்து யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சார். யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உயில் எழுதலாம். தம்பி மேல உயிர் எழுத முடியுமா? உயில் எழுதலாங்க சார். உங்கள் ஆயுளுக்கு அப்புறம் அவருக்கு வர மாதிரி எழுதலாம், உயில் எழுதலாம். சார், நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கேட்டால் தான் வந்துட்டு புரியும். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் மயிலாடுதுறையிலேருந்து சாம்பசிவம் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். எனக்கு 1978 கவர்மெண்ட் பட்டா கொடுத்தாங்க 4 சென்ட். ஓகே. அந்த நான் குடும்ப சூழ்நிலை காரணமா வெளியூர் போய் தங்கிட்டேன். ஓகே சார். திரும்ப வந்து என் பேரு சாம்பஸ்வான், இன்னொரு ஆளு சாம்பஸ்வான் இருக்கான். அவன் பேர்ல அவன் இடம் மாதிரி இடத்த மாத்தி அவன் வித்துட்டான். புரியுது புரியுது சார். இன்னொருத்தவங்க குடியிருக்காங்க, ஆனா பட்டாவுல என் பேர் தான் இருக்கு. ஓகே சார். என்ன செய்யறது? ஓகே சார், இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயகண்ணன் சார். ஐயா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சொத்து எந்த பகுதியில் இருக்கு? தஞ்சை மாவட்டத்தில் இருக்குங்க. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. நீங்கள் அந்த சாம்பசிவங்கிறவர் அவர் வந்து உங்கள் ஊரே இல்லை வெளியூருக்காரரா? அவரு வெளியூருக்காருங்க, அவர் இறந்துட்டாருங்க. இப்போ அந்த சொத்து வந்து வேற யாருடைய ஆக்கிரமிப்பில் இல்லை, உங்களுடைய பராமரிப்பில் இருக்கா? ஏன் பராமரிப்பில் இல்லைங்க, இன்னொருத்தவங்க வீடு கட்டிட்டாங்க, வாங்கினவங்க வீடு கட்டிட்டாங்க. வாங்கின வீடு கட்டினாங்கன்னா இப்போ அந்த சாம்பசிவம் வந்து அவர் இல்லைங்கிறதுனால இப்போ அவங்களுடைய வாரிசுகள் மேலே தான் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும். சரிங்களா? அது இல்லாமல் சாம்பசிவம் யார், நீங்களா அவராங்கிறது அது ஒரு குழப்பமா இருக்குது. நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் கொடுத்து நீங்கள் தான் சாம்பசிவங்கிறத கொடுத்து பட்டா என் பேர்ல தான் இருக்கு, சிட்டாவளி என் பேர்ல தான் இருக்கு. சரி, அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அந்த வீடு கட்டியிருக்கவங்களா அவங்கள வந்து நீங்கள் அந்த வீட்டை ஆக்கிரமிப்புல இருந்து அகற்ற கோரி ஒரு மனு கொடுக்கலாம், இல்லை வழக்கும் போடலாம். நீங்கள் வழக்கு போடலாம். ஆமாம், ஆவணங்களை வச்சு வழக்கு போடலாங்கய்யா. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் கண்ணன், மதுரையிலிருந்து பேசுகிறேன். ஓகே ஓகே, சொல்லுங்கள் சார். விருதுநகர் மாவட்டத்தில் அப்பாவுக்கு பூர்வீகமான சொத்து இருக்குது. ஓகே. அதில் அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர். அதில் ஒருத்தர் மட்டும் சொத்தை விற்றுருக்காரு. ஓகே. இப்போ அப்பா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, வாங்கினவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளையே இருக்குங்க. நாங்கள் இடத்துக்கிட்ட போனால் இல்லை வாங்கிட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இந்த பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறத எப்படி தடுக்கணும்னு கேட்குறீங்களா?
எங்களுக்கு பாகம் இருக்கும் இல்லைங்களா, ஒருத்தர் மட்டும் வித்துருக்காரு, 3 பேருக்கு பாகம் கிடைக்கல. ஓகே ஓகே, பாகம் எப்படி வாங்கலாம், அதே மாதிரி இந்த பிரச்சனை எப்படி தடுக்கலாம் சொல்லி கேட்குறீங்க. இதுக்கான கேள்வி ஆன்சர் வந்து நம்ம மேம் சொல்லுவாங்க. பூர்ணிமா மேம். சார் இது 4 பேர் இல்லைங்களா, 4 ஷேரர் இருக்காங்க, ஒருத்தர் வித்துட்டார் இல்லையா, நீங்கள் மீதி 3 பேரில் அவங்க வாரிசு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிஷன் சூட் போட்டு அந்த சேல் டீட் அந்த ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த சேல் டீடை டிக்ளரேஷன் கேட்கணுங்க சார். நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளரேஷன் ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாகப்பிரிவினை கேட்கணும், செகண்ட் ப்ரேயர் வந்து நீங்கள் டிக்ளரேஷன் அந்த சேல் டீட் நல் அண்ட் வாய்டு, ஏன்னா அவரோட ஷேர் இல்லாத எங்கள் மீதி 3 பேர் ஷேரையும் சேர்த்து வித்துட்டாரு, அது தப்புன்னு சொல்லி கேஸ் போடுங்க. ஓகேங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஸோ இப்போ வந்துட்டு நான் முன்னாடியே கேட்ட கேள்வி தான், அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு 2-3 பேர், அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் நிறையா பிரச்சனைகள் வருது. ஆக்சுவலி நான் காலர்ஸே நிறையா பேர் வந்துட்டு எனக்கு பாகம் கொடுக்காம, இப்போ கால் பண்ணவர் கூட வந்துட்டு எனக்கு பாகம் கொடுக்காம அவங்களே வச்சுக்கிட்டாங்க, மூத்தவர் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி சார் வந்து அதை பாதுகாத்துக்கலாம்? அதாவது சொத்துக்கள் பிரிக்கப்படலைனாவே அதுக்கான சிக்கல்கள் இருக்குது. ஓகே. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே கூட பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகள், இப்போ வந்து சகோதரர்கள், அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே என்னென்னா, நம்ம முன்ன காலத்தில் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு வாய்மொழியாக பிரிச்சுக்குவாங்க. இப்போ சொத்துக்களுடைய மதிப்பு அதிகமாகும் போது மனிதர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆசை அதிகமாகும். அந்த அடிப்படையில் வந்து சொத்துடைய மதிப்பு உடனடியாக அதற்கான முறைப்படி பிரிச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதற்கான அந்த குடும்பத்துக்குள்ளே உட்காந்து பேசி அதை செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கு பண்ணிக்கிட்டா வந்து தேவையில்லாம பிரச்சனை எதிர்காலத்தில் வராது. ஓகே, கோர்ட்டுக்கிட்டு நலியாமல் செட்டில்மெண்ட்டில் முடிச்சிடலாம்ங்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ சார். மேம், இப்போ உங்ககிட்ட மேம், இப்போ சார் வந்து நார்மலாக இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்னார். இப்போ புதுசாக இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விமன் ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். இப்போ விமன் ப்ராப்பர்ட்டினா அவங்களுக்கு பூர்வீகமாக கூட வரலாம், அவங்க அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து அப்படி வரலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது மேலோட ப்ராப்பர்ட்டி மாதிரி அதை இது பண்ண முடியாது, நம்ம யாருக்கும் கொடுக்கறது. அவங்க வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு பூர்வீகமாக அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து ஒரு இடத்த கொடுக்குறாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு யாருக்கு வேணாலும் அந்த டாக்குமெண்ட் எழுதலாம். ஒரு பையனுக்கு எழுதலாம், பொண்ணுக்கு எழுதலாம். அப்படி எதுவுமே பண்ணாத இறந்துட்டாங்கன்னா இருக்கிற எல்லா வாரிசுக்கும் ஈக்குவல் ஷேர் வரும். அதுதான் ஜென்ரலாக இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேரில் பினாமி பர்ச்சேஸ் மாதிரி வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் பசங்க வந்து எதுவுமே பண்ணாத அவங்க அம்மா தவறிட்டாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் அது வந்து செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியாக இல்லை எப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு அது சூட் அந்த மாதிரி போகும்போது அது பினாமி பர்ச்சேஸ், பினாமி டிரான்சாக்ஷன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு நேம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, மற்ற எல்லாமே எங்களோட ஃபேமிலி இன்கம்லேருந்து தான் வாங்கினது அப்படின்றதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதனால் ஜென்ரலாக லேடிஸ் நேமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து மேலில் ஒரு ஆண் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மாதிரி ஈஸியாக அது வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஓகே, டீல் பண்ண முடியாது. தேங்க்யூ மேடம். கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என்னுடைய பேர் பிரகாஷ் மேடம். ஓகே சார். நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல கால் பண்ணுறேங்க. ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், நாங்க வந்து ஒரு மானாவாரி பூமி வாங்கினோங்க. ஓகே. அந்த மானாவாரி பூமிக்கு வந்துங்க தடப்பாத்தியும் வந்து 4 அடி தடப்பாத்தியும் வந்து ஏற்கனவே சப்டிவிஷன் ஆயிடுச்சுங்க. ஓகே. மீதி வந்து நாங்க தனியா போட்டோங்க. ஓகே. அந்த இதுக்கு வந்து 7.5 சென்ட் 10 சொல்லி போட்டுங்க, ஒரு 5 பங்குக்காரர் வந்து கூட்டா போட்டு வாங்கினுங்க. ஓகே. அந்த கூட்டுல வந்து என்னங்கன்னா ஒப்பந்த பத்திரம் மட்டும் போட்டுங்க. ஓகே. அது வந்து சப்டிவிஷன் ஆக மாட்டேங்குதுங்க சார். அப்ப அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டுங்க. ஓகே சார், எப்படி சப்டிவிஷன் பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார், ஜெயக்கண்ணன் சார். ஐயா, இப்போ நீங்கள் மானாவாரி பூமிங்கிறது புஞ்சை நிலம் தானே? ஆமாங்க, மானாவாரிங்கிறது வந்துங்க புஞ்சை நிலம் தானுங்க. அது எத்தனை பேர் அதில் நீங்கள் இப்போ கூட்டு இதாக இருக்கீங்க? 5 கூட்டா இருக்குதுங்க ஐயா. இல்லை, இப்போ அதில் மற்றவங்க யாராவது அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா, மற்றவங்கள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க ஐயா. இல்லை, என்ன காரணத்தினால சப்டிவிஷன் சொன்னாம அது உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்களே எழுத்துப்பூர்வமா? ஐயா, அது வந்து ஒப்பந்த பத்திரம்னு போட்டு வச்சுட்டுங்க ஐயா, ஆனா அது கிரைய பத்திரமா போடணுங்களாமாங்க ஐயா. இப்போ நீங்கள் அந்த கிரைய பத்திரமா மாற்றி ஏதாவது அதுக்கான திருத்தல் பத்திரம் போடலாமே? ஐயா, அது வந்து மொத்தம் வந்து 22.5 சென்ட் வருதுங்க ஐயா. இல்லை, நீங்கள் எல்லாருமே அதுக்கு அந்த சொத்துக்குரியவங்க எல்லாருமே அந்த கூட்டு பட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமாங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி தவறுதலாக போட்டிருக்கோன்னு திருத்தல் பத்திரம் ஒன்று போடலாம். சரிங்க ஐயா. இந்த சரிங்க ஐயா. ஒப்பந்த பத்திரம்னு போட்டதா அப்படியே நீங்கள் கிரைய பத்திரமா கூட மாற்றி போட சொல்லி அதுக்கு பதிவு பண்ணலாம். இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு அது வரல. ஆமாங்க ஐயா. சப்டிவிஷன் வரணும்னா நீங்கள் அதை சரியான முறையில் பதிவில் மாற்றணும். இல்லை அதுக்கான தனியாக ஒரு மனு கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்க ஐயா. அது வந்து 4 அடி வந்து சப்டிவிஷன் ஆயிடுச்சுங்க ஐயா. அது பழைய தடங்க. அதான் அந்த நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே அந்த இடங்களுக்கு தான் சொல்கிறேன். அதுதானுங்க ஐயா. அது மட்டும் சப்டிவிஷன் ஆகலைங்க ஐயா. அது நீங்கள் புதிதாக ஒரு மனு கொடுத்து அதில் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பகுதி கோபிச்செட்டிப்பாளையம்னா அந்த பகுதியில் உள்ள சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஐஜி ஆஃபீஸுங்க சென்னைக்கு கூட அனுப்பலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஏன்னா ஐயா. அதுக்கு நீங்கள் இப்போ கேட்குற சப்டிவிஷன் பட்டா அடிப்படையில் கேட்குறீங்க சரியா? ஆமாங்க ஐயா. அது 5 பேரும் அந்த பட்டாவில் வர மாதிரி எழுதிக்கலாம்னுங்க ஐயா. அதுதான் நீங்கள் முதல்ல பத்திரத்தை சரி பண்ணாதான் உங்களுக்கு பட்டா அதில் உங்களுக்கு யாரெல்லாம் உரியோங்களோ அது வரும். சரிங்க ஐயா. சரிங்க அது ஐயா. உடனடியாக பண்ணு. ஓகே சார், தேங்க்யூ சார். மேம் இப்போ வந்துட்டு இந்த நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் தாக்குப்பாடி ஏழுமலைன்ட்டு. ஓகே சார், சொல்லுங்கள் சார். எங்க பூர்வீக சொத்து எங்க அப்பா எல்லாம் பாசம் பண்ணாங்க. எங்க அப்பா நான் இவனுக்கு வெளியில இருந்துட்டேன். சார் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறீங்களா? ஆமா ஆமா மேடம். கொஞ்சம் ரிசீவர் எடுத்து பேசுங்க சார். சரி சரி மேடம். அதாவது பூர்வீக சொத்து எங்க அப்பா பாகவட்டனை பண்ணி கொடுக்குறாங்க. எங்க அப்பா வித்துடுறாரு. ஓகே. அது வந்து தெரிஞ்சு நான் திரும்பி என் பேர்ல வாங்குறேன். ஓகே. வாங்கிட்டு நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் அந்த அடமானம் போட்டுறோம் அந்த இடத்த வேற ஆளு காசு பத்தாம வாங்கும்போது. ஓகே. அது அப்படிதான் இருக்குது. அந்த அடமானம் பைசல் பண்ணி என்ன பண்ணிட்டா அப்படியே விட்டாச்சுல. எனக்கு 2 ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் வந்து எனக்கு பாதி பங்கு இருக்குன்னு அவன் வித்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. பக்கத்துல வாங்கிருக்கோம், பங்காளிகளே வாங்கிக்கிறாங்க. ஓகே. அவங்க நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா பண்ணி நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் நடந்து நிச்சு. என்னை எக்ஸ்பார்ட்டி பண்ணி அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மேடம். ஓகே ஓகே. இது எப்படி உங்களுக்கு எப்போ சார் தெரிய வந்தது உங்களை எக்ஸ்பார்ட்டி பண்ணது? எனக்கு தெரிய வந்து இப்ப 4-5 வருஷம் மேல ஆயிட்டு இருக்கோம். ஓகே. 2017 இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்பார்ட்டி பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. நான் யாரும் இந்த மாதிரி லாயர் கேட்டா என்ன சொல்றாங்க, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ போனாக்க எடுக்குவாங்களா எடுக்க மாட்டாங்களோ தெரியல. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான் சார். ஏன் சார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உடனே போல? எனக்கு தெரியாது மேடம். என்ன எக்ஸ்பார்ட்டி பண்ணாங்க. எனக்கு லாயர் சொல்லவே இல்லை. அவங்க என்ன நடத்தாங்களோ எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் வெளியே பெங்களூர்ல இருந்துட்டேன். இப்ப இருக்கிற இடத்தையும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, பையன் பாதி வித்துட்டு போயிட்டா, ஒய்ஃப் இருக்கிற இடத்து மேல ஜீவனாம்சம் கேட்டு 20 லட்சம் கேக்குறாங்க. புரியுது புரியுது புரியுது. பக்கத்துல இருக்கிற பங்காளிங்க எல்லாம் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. அந்த கேஸ் நடந்து ஜீவனாம்ச கேஸ். ஓகே 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 சார். ஓகே சார், இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், அந்த உங்கள் பேரில் கேஸ் போட்டாங்க இல்லையா, முதல் மனைவியோட வாரிசு, அதில் சம்மன்லாம் உங்களுக்கு வந்து வக்கீல்லாம் வச்சிங்களா? நான் வச்சேன் மேடம். சம்மன்லாம் வந்து நான் அவங்களுக்கு முன்னாடியே என்னுடைய அனுமதி இல்லாத என்னுடைய இடத்தை எப்படி நீங்க விற்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் நடந்துச்சு மேடம். அதுதான் கேஸ் நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? நீங்கள் வக்கீல் வச்சு ஃபாலோ பண்ணாத விட்டுட்டீங்களா? இல்ல வக்கீல் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த வக்கீல் என்னன்னாக்கா, நான் பாத்துக்கிறேன் இந்த இயரிங் டைம் கொடுப்பேன். அந்த இயரிங் வந்தனாக்கா உங்களுக்கு இந்த டேட்டுக்கு இயரிங் தள்ளி போயிடுச்சு. சரி, இப்போ 2017 எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சு. 2017 எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சுங்களா? ஆமா ஆமா, 2017 ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிற சொத்து மேல என்னன்னா பொன்னாடி ஜீவனாம்சம் கேட்டு போட்டு பக்கத்துல இருக்க பங்காளிங்க இங்க இருக்கிறதுக்கு கொடுத்தது. 2வது கொரோனா டைம்ல வந்து நான் ஊருக்கே வந்துட்டேன். பெங்களூர்ல இருந்தது நான். சரி. இப்போ வந்து இங்க இருக்கிறது இவங்க விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்க வேற 20 லட்சம் கேட்கறாங்க. பையன் வித்துட்டு போயிட்டான். அதுதான் சார், உங்களுக்கு இருக்கிற மீதி பாகத்தில் உங்கள் ஒய்ஃப் கேஸ் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காத இருந்திருப்பீங்க, அதனால அவங்க அதுக்கு மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. சரி மேடம், பையன் வித்துட்டான்ல, அது நான் எப்படி மேடம்? யார் பையன் வித்தா? என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் வித்துட்டான் பாதி இடத்த. உங்க பாதி இடத்தையா? முயற்சி இடத்துல வந்துட்டு பாதின்னு சொல்லிட்டு பத்திரம் பண்ணி பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு அவங்க கோர்ட்ல போட்டுதான் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்க. அதுதான் சார், எக்ஸ்பார்ட்டி பண்ணீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு சரியாக ஃபாலோ பண்ணாத இருந்திருப்பீங்க. உங்கள் வக்கீல் இப்போ ஃபாலோ பண்ணாத உங்களுக்கு சொல்லாத இருந்திருப்பார். நீங்கள் தெரிய வந்தோடனே அதை செட்டிசைட் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அதையும் நீங்கள் பண்ணாத விட்டு. எனக்கு தெரியல மேடம். தெரிய வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் மனு கொடுத்துருக்கணும். மனு கொடுத்துருந்தா கட்டாயம் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் இவ்வளோ காலதாமதத்துக்கு மேலே கோர்ட்டும் ஒத்துக்காதுல்ல. நீங்கள் இன்னும் பெங்களூரில் தான் இருக்கீங்களா, வந்துட்டீங்களா ஊருக்கு? நாங்க வந்துட்டோம் மேடம். இந்த 2வது கொரோனாவுக்கு வந்து இந்த ஊர்ல தான் இருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் போட்டிருக்கலாம்ல. இப்போ 4 ஆனனால இனிமேல் போட்டாலும் உங்களுக்கு கேஸ் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணது இல்லை. அது சரி புள்ளதான் நான் அவனுக்கு பாதி பங்கு விட்டா கூட பாதி இருக்காது நம்ம இருக்கலாம்னாக்கா அது மேலே சரி, மீதி பாதி பங்குக்காதே நீங்கள் கேஸ் கரெக்டாக நடத்துங்க. அவங்க ஜீவனாம்ச கேஸ் போட்டிருக்காங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் உங்களுக்கு உங்கள் சொத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை நீங்கள் பணமாக கொடுக்கலாம். நம்ம கூட காலேஜ் செஞ்சுருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நாங்கள் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ரவிச்சந்திரன். ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்கள் சார். ஒரு வழக்கு வந்து பாகப்பிரிவினை வழக்கு சொத்துல நாங்கள் கேஸ் போட்டிருந்தோம் மேடம். ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களுக்கு சாதகம், இப்போ கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு ஹை கோர்ட்டு வந்து எங்களுக்கு சாதகமாக இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்படி இருக்க பட்சம் எதிர்பார்ட்டியுடைய மகள் வந்து வீடு கட்டி உட்காந்துருக்காங்க மேடம். இன்ஜெக்ஷன் ஆர்டர் நாங்கள் கீழ் கோர்ட்டில் 1987 அத்துமீறி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கோம் மேடம். ஓகே. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க எதிர்பார்ட்டியுடைய மகள் வந்து வீடு கட்டி உள்ள உட்காந்துட்டாங்க மேடம். ஓகே ஓகே. அதுக்கு இபியும் போட்டுருக்கேன் மேடம். இபி போட்டு 4 மாசம் ஆகுது. ஓகே. அதுக்கு என்ன மேடம் சொல்யூஷன்? ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நம்ம மடக்கன்னு சொல்லுவாங்க சார், ஜெயக்கண்ணன் சார். அதுக்கு அவங்க மேல்முறையீடு எது போட்டாங்களா, அப்பீல் ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா? பூர்ணிமா மேம், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க மேம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். சார், இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் எப்போ கொடுத்தாங்க? 1987 கொடுத்தாங்க மேடம். அத்துமீறி உள்ள வரக்கூடாது. எப்போ அவங்க வீடு கட்டினாங்க? அவங்க 2011 கேஸ் ஹை கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது வீடு கட்டினாங்க மேடம். அப்போ நீங்கள் கண்டெம்ட் போட்டிருக்கலாம் இல்லைங்களா? வீடு கட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கல்ல, அப்பயே கண்டெம்ட் போட்டிருந்தா ஃபர்ஸ்ட்லேயே நிறுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் மேடம், தெரியாது மேடம். 2011 வீடு கேஸ் நடக்குதுன்னு வந்துட்டு மேடம். அப்படிங்களா? இப்போ நீங்கள் இப்போ ஃபைனல் டிகிரியும் ஆயிடுச்சுங்களா? ஃபைனல் டிகிரி போட்டு 2024 தீர்ப்பு வந்துட்டு மேடம். இல்லை தீர்ப்பு வந்து ப்ரிலிமினரி டிகிரியில் அப்பீல் போய் உங்களுக்கு தீர்ப்பாயிருக்கும். ஃபைனல் டிகிரி போட்டு கமிஷனர்லாம் வந்து அளந்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டாருங்களா? அதெல்லாம் பண்ணல மேடம். ஹைகோர்ட் மட்டும் தீர்ப்பு வந்துருக்கு மேடம். இது வந்து ப்ரிலிமினரி ரவுண்ட் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் டிசைட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் கீழே திருப்பி வந்து ஒரு ஐஏ போடணும், ஃபைனல் டிகிரிக்கு போடுங்க. அதில் கமிஷனர் வந்து அளப்பாரு, அப்போ அவர் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி வீடு இருக்குன்னு போடுவார். சரி மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்டை வச்சு இந்த மாதிரி கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது இன்ஜெக்ஷன் இருக்கும் போதே கட்டினாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. சரி மேடம். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி டிகிரி முடிஞ்சது தான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபைனல் டிகிரிக்கு நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஐஏ போட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்படிங்களா? ஆமாம். பாகப்பிரிவினை கேஸ் தானேங்களா மேடம்? இது பாகப்பிரிவினை கேஸ் தானே போட்டீங்க நீங்கள்? இல்லை மேடம், அது சொத்து இருந்து ஆமாம் மேடம், பாகப்பிரிவினை கேஸ். பாகப்பிரிவினைனா ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி டிகிரி தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ ஃபைனல் டிகிரிக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க. அப்படிங்களா? இபின்னு போடணும்னு சொன்னார் அட்வொகேட் ஒருத்தர், சார் ஒருத்தர். இல்லைங்க சார், அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் பாகப்பிரிவினை போட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது ரெமடி கேட்டு போட்டிங்களா? எனக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை மேடம் சொத்துல. உங்களுக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனைனா பாகப்பிரிவினை வராது. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட பிரச்சனை அப்படின்னா? ஆமாம் மேடம், பாகப்பிரிவினை எனக்கு ஒருத்தருக்கும் பிரச்சனை. டிக்ளரேஷன் சூட் போட்டிங்களா? ஆமாம் மேடம். அப்போ நீங்கள் இபி தான் போடணும், ஃபைனல் டிகிரி தேவை வராது. பார்ட்டிஷன் சூட் போட்டால் தான் உங்களுக்கு ஃபைனல் டிகிரி. இப்போ நீங்கள் இன்னொரு தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனைன்னு போட்டிருந்தீங்கன்னா டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் கேட்டிருப்பீங்க. இப்போ இபி போட்டு இபியில் நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக அதில் உங்களுக்கு இடத்த எடுத்து கொடுப்பாங்க, வக்கீல் எடுத்து கொடுப்பாரு. இப்போ 4 இது ஆயிடுச்சு மேடம். 4 இது வாய்ப்பு வாங்கிட்டாங்க மேடம். சரிங்க சார். எதிர்பார்ட்டி வந்து எந்த பதில் கொடுக்க மாட்டாரு மேடம். எதிர்பார்ட்டி பதில் கொடுக்க மாட்டாரு. கொடுக்கலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு போங்க, ஜட்ஜிகிட்ட சொல்லுங்கள் டேட் வாங்கிட்டே இருக்கிறாங்க, இது மாதிரி எனக்கு நாள் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க. நீங்கள் இபியில் ஆர்டர் வாங்குங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஆமாம், என் பேர் விஜயன். ஓகே சார். நான் வந்து ஒரத்தநாடு தாலுக்காலேருந்து பேசுகிறேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரத்தநாடு தாலுக்கா. ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இந்த 2005 எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்மான்னு சொல்லிட்டு போட்டார். ஓகே. அது வந்து 2010 டிகிரி ஆயிடுச்சு. ஓகே. அதில் 2007 எங்கள் அப்பா டெத்து இறந்துட்டாரு. ஓகே. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. ஓகே. நாங்கள் 2 ஒய்ஃபு நாங்கள் எல்லாமே வந்து வாரிசாக உள்ளே வந்துட்டோம். ஓகே சார். அது 2010-12 டிகிரி ஆயிட்டு. ஓகே.
இப்போ நான் வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு நான் இபிக்கு போறேன். ஓகே. இபிக்கு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் ஒய்ஃபுக்கு எத்தனை பிள்ளைங்க, ரெண்டாவது ஒய்ஃபுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து நான் ஊர்ல கிராமத்துல இருக்கிறேன். ஓகே சார். நான் வந்து முதல் ஒய்ஃபோட பையன், 2 பொண்ணு 1 பையன். செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து 2 பையன். அவங்க எல்லாம் வந்து சென்னையில இருக்கிறாங்க, அனைவருமே சென்னையில இருக்கிறாங்க, நான் மட்டும் கிராமத்துல இருக்கிறேன். ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவது ஒய்ஃப் எங்க சின்னம்மா பேர்ல வாரிசு எடுத்துட்டாங்க. எல்லாமே முதல் ஒய்ஃபை மறைச்சி வாரிசு தாலுக்கால எடுத்துட்டாங்க சென்னை மயிலாப்பூர்ல. ஓகே. அதை வச்சு நாங்க பாக பிரிவினை பண்ணிட்டோம். ஓகே. 2019ல. இப்ப நான் இபிக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா முதல் ஒய்ஃபுக்கு எத்தனை புள்ள பிரிச்சு காட்டுன்றாங்க. அது வந்து செகண்ட் ஒய்ஃப் பேர்ல லட்சுமி அம்மா பேர்ல நாங்க எல்லாமே ஒரு 5 பேரும் அதுல வாரிசா வந்துட்டோம். ஓகே. காசியம்மாவை அதுல காமிக்கல. இப்ப நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி நான் ஒருத்தநாட்டுல தாலுக்கால கேட்கும் போது 2 ஒய்ஃபுக்கு நான் வந்து ரெவன்யூல கொடுக்க முடியாது, நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ஓகே. நான் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல என்ன கேட்கறேன்னா ஆல்ரெடியா நீ வந்து ஒரு தாலுக்கால ஒரு ரெவன்யூல ஒரு லெட்டர் வாங்கிட்ட, இப்ப நீ வந்து மறுபடியும் கோர்ட்ல வந்து என்ன கேட்கறேன்னு கேக்குறாங்க. புரியுது. அதுக்கு என்னமா செய்யறது? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறத நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க சார் ஜெயக்கண்ணன் சார். ஐயா, இப்போ நீங்கள் முதல் மனைவியோட பிள்ளைங்கன்னு சொல்லும்போது 2வது மனைவியோட பேர்லேருந்து நீங்கள் முதல்ல வாரிசு சான்றிதழ் வாங்கினதே தவறு, சரிங்களா? நீங்கள் ஆரம்பத்திலேயே 2 பேருக்கும் முறைப்படி, ஏன்னா உங்களுடைய சின்னம்மாவுக்கு வந்து சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இல்லை, சரியா? உங்கள் சின்னம்மா பிள்ளைங்களுக்கு உண்டு. நீங்கள் அது தவறுதலாக வந்து உங்களுடைய சின்னம்மா பேரில் வந்து லீகலர் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே நடந்ததை விட்டுருங்க. அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட அங்கே வந்து சட்ட உதவி முகாம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அங்கே எல்லாமே இது மாதிரியான தவறுதலாக நடந்த எல்லா விவரங்களையும் சொல்லி ஒரு மனுவாக கொடுங்க. இது நீதிமன்றத்துக்கு அங்கே திரும்ப நீங்கள் போனீங்கன்னா அவங்க அதை தான் கேட்பாங்க. உங்களுடைய தாயார் பேரில் உள்ள முறைப்படி ரெக்கார்டை நீங்கள் கொடுக்கல, அவங்களுடைய இறப்பை மறைச்சிருக்கீங்க. அதனால் அவங்களுடைய இறப்பு சான்றிதழையும் இல்லைங்கிறதையும் சொல்லி எங்களுக்குள்ளே இது நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத அது மீடியேஷன் சொல்லுவாங்க. அதில் கொடுங்க. இந்த ஏற்கனவே உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ஆர்டராக கொடுப்பாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் தாமதமாகும். நீங்கள் உங்களோட தாயாருடைய டெத் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து உங்களோட லீகலர் கேட்பாங்க. இல்ல சார், நான் வந்து எங்க தாயாரோட டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, எங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் உங்களோட அந்த முதல் மனைவியுடைய வாரிசுகள்னு கேட்குறாங்க இல்லையா? அதை நீங்கள் மறைச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாருமே 2வது மனைவியோட பிள்ளைங்களாயிடுறீங்க. இப்போ முதல் மனைவியோட பிள்ளைங்க இல்லைங்கிற மாதிரி கோர்ட்டு நினைக்குதுல்ல? உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம்? நீங்கள் முதல் மனைவி உங்கள் தாயார்கிட்ட உங்களுடைய நீங்களாம் பிள்ளைங்களா இருந்ததே மறைச்ச மாதிரி ஆயிடுது. இல்லை, நான் எனக்கு தெரியாதுல்ல, என்னோட நாலேஜ் இல்லை. உங்கள் நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் தான் இப்போ மனு கொடுக்கணும், என்னுடைய நாலேஜ் இல்லாமல் அதை பண்ணியிருக்காங்கன்னு. அதுதான் இப்போ கொடுத்து நான் கேட்குறேன் கோர்ட்டில். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறத விட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள சட்ட உதவி முகாம் அணுகுங்க. மாவட்டத்தில். ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போங்க. நம்ம கூட கால் செஞ்சுருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம். உங்க பேர் எங்கிருந்து மேம் கால் பண்றீங்க? நான் சொல்றேன், அட்ரஸ் சொல்றேங்க. என் பேர் பான்மதி. ஓகேம்மா. விருதுநகர் மாவட்டம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. பத்திராயிரத்துக்காக தம்பியோட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. உங்க கேள்வி கேட்கலாமா? அதாவது வந்து நாங்க 5 பேர், 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்கள். ஓகே. அது பூரா வந்து மானம்பாடி காடுன்னு சொல்லி 1 ஏக்கரு, 2 ஏக்கர் பம்ப் செட் காடு. ஓகே. அப்புறம் காடி நிலம், வீடு எல்லாமே இருந்தது. ஓகேம்மா. அது எங்க அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக அந்த வீட்டுல என்னை அடைக்கலம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே. எங்க அம்மாவை யாருமே பார்க்க மாட்டேன்ட்டாங்க, நான் தான் பார்த்தேன். ஓகேம்மா. ஒரு 10-15 வருஷமா அந்த வீட்டுல குடியிருந்த பெரிய வீடுங்க. அப்ப அந்த வீட்டுல குடியிருந்தப்போ பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன். ஓகேம்மா. இந்த விவரமே தெரியாம அந்த மானம்பாடி காடுன்னு 1 ஏக்கர் இருந்தது, எங்க அப்பா பேர்ல இருந்தது. எங்க அப்பா வந்து 1975 டிசம்பர்ல இறந்துட்டாரு. ஓகேம்மா. அப்ப இருந்து
இறந்த சர்டிபிகேட் வாங்கல. ஓகே. இப்ப போய் பேரையூர் தமிழ்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கி எங்களுடைய கையெழுத்தே இல்லாம அந்த 1 ஏக்கர் காடை வித்துட்டாங்க. ஓகே ஓகே. எங்க 3 பேர் பொம்பளை பிள்ளைய 3 பேர் கையெழுத்து இல்லாம அந்த 1 ஏக்கர் காடை வித்துட்டாங்க. ஓகே. சரி, அது பரவாயில்லன்னு அதை நான் ஒண்ணும் கண்டுக்கல. எங்க வீட்டுல வந்து நான் ஒரு ஆள்கிட்ட கஷ்டப்படுறவங்க. எங்க வீட்டுக்காரு படிப்பறிவு கிடையாது, புரட்டா மாசு. எனக்கும் படிப்பறிவு கிடையாது. எங்க அக்கா சத்துணவுல வேலை ஆச்சு, அது நல்லா பொறுப்பா வசதியா இருக்குது. இன்னொரு அக்காவும் அவங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கு, வசதியா இருக்காங்க. வறுமையில இருக்குது நான் ஒரு ஆள்கிட்டேன். இப்ப வந்து அந்த சொத்துக்கள் இருக்கிற சொத்துக்கள் வந்து யார் பேர்ல இருக்குன்னா, அதாவது எங்க அப்பாவோட அப்பா பேர்ல இருக்கு. ஓகே. இந்த காலி நிலம், அந்த பெரிய வீடு, காடு எல்லாமே இப்ப வரைக்கும் நான் பழனிக்குமார் விளைந்து சர்வீஸ் கூட, எலக்ட்ரிக் சர்வீஸ் கூட கட்டியிருக்கேன். ஓகே ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா ஜெயக்கண்ணன் சார். இல்ல அப்படி பண்ணலாமா? இந்த 1 ஏக்கர் காடு விட்டதுக்கு வந்து இந்த பொறுப்புள்ள அதிகாரிய, அதாவது வந்து வியோ ஆர்ஐஏ அங்க உள்ள எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணலாமா? அது என்ன பண்ணலாமா, அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது லீகலா இல்லையாங்கிறத நம்ம வழக்கறிஞர் முதல்ல உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கம்மா ஜெயக்கண்ணன் சார். இல்ல இல்லம்மா, ரொம்ப விவரமான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. அதனால இப்ப 1 ஏக்கர் விட்டு கொடுத்துட்டேங்கிறீங்க இல்லையா, இருக்கிற சொத்துக்களையாவது பாதுகாத்துக்கணும். அதிகாரிகள் வந்து அவங்க வந்து உங்களை, அதாவது நீங்க இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்ல நான் போய் கேட்டேன்ல, உள்ளூர் அதிகாரி. அதுதான்மா, அதுதான் நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நடந்தது 1 ஏக்கர் வித்ததை பத்தி எனக்கு கவலை இல்லைன்ட்டீங்க. இருக்கக்கூடிய சொத்துக்களை கொஞ்சம் யாரோ பக்கத்துல பேசுறாங்க, கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லுங்க. உங்களுடைய சொத்துக்களை இருக்கிறத காப்பாத்திக்கணும்னா, இருக்கிற சொத்துக்கள் எதுவோ அதை வச்சு அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு மறியல் மனு கொடுங்க. என்ன இல்லாமல் இனிமேல் அந்த சொத்தையும் விற்கக்கூடாது, எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 மேம், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த விமன் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மேம் கேட்ட மாதிரி தான், விமனுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு சொத்துக்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து விமன் வாரிசுகளுக்கு அதில் எப்படி மேம் பங்கு இருக்குது? இப்போ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு என்ன ரைட் இருக்கோ அது ஃபீமேலுக்கு ரைட் இருக்குது. அன்லஸ் வந்து இப்போ 2004க்கு முன்னாடி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்பா பையனுக்குள்ளார பார்ட்டிஷன் ஆகிடுச்சுன்னா, அப்பா உயிரோடு இருந்தார், அப்போ பார்ட்டிஷன் அப்பா பையனுக்கு மட்டும் ஆகிடுச்சு, பொண்ணுங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்க ரைட் கிளைம் பண்ண முடியாது. அந்த ஒரு 2004க்கு முன்னாடி, சரிங்களா? மற்றபடி எல்லா ஃபீமேலுக்கும் ரைட்ஸ் உண்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு. செல்ஃப் அக்வயர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் யாரோட சுய சம்பாத்திய சொத்து அது அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ முன்னாடி ஒரு அம்மா கேட்டாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு வந்து ரைட் இருக்குது. அந்த வித்த ப்ராப்பர்ட்டிலேயே அந்த அம்மா பாகம் கேட்டு சூட்டு ஃபைல் பண்ணலாம், பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். இப்போ கூட பிறந்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி அதில் அவங்களுக்கான ரைட் என்ன, அவங்களுக்கான ஷேர் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ண சொல்லி அவங்க சிவில் கேஸ் போட்டு பண்ணணும். யாரும் கொடுக்க போகிறதில்ல, அவங்களா ஃபைல் பண்ணால் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே, புரியுதுமா. தேங்க்யூ மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஹலோ. சொல்லுங்க சார். நாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே சார். ஆக்சுவலா நாங்க ஒரு வீட்டு பட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம் எங்க பேர்ல. ஓகே சார். தான பத்திரம் மூலமா எங்க பூர்வீக சொத்து கொடுத்திருந்தாங்க. ஓகே. சோ பக்கத்துல இருக்கவங்க இடம் வந்து அது வந்து அளக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்களோட இடம் வந்து ஒரு 3 சென்ட் போல அவங்கள்ட்ட கையில இருந்தது. ஓகே ஓகே. நீங்க அவங்களுக்கு அது நடப்பாதையா இருந்தது. இப்போ அது அவங்க வந்து அவங்க சைடு ஆக்கிரமிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் சர்வேயர் வந்து அளக்கும் போது அவங்க அளக்க விட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அளக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்ட்டா? அளக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த செகண்ட் திங் ஒரு கேஸ் ஒன்று அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் அந்த கேஸ்ல வந்து ஜஸ்ட் நாங்க மந்த்லி வீக்லி ஒன்ஸ் நாங்க போய் ஆஜராகிறோம். பட் அந்த கேஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட சர்வே நம்பர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளோட சர்வே நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை அதுல. ஓகே, அது நம்மளோட பொறுப்பு தான் சார். அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயக்கண்ணன் சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சொத்துக்களை உங்களுக்கு பக்கத்தில் உள்ளதுங்களா இல்லை தனித்தனியாக இருக்குங்களா?
பக்கத்துல தான் சார். நம்ம அது மீன்ஸ் ஒரு சப்டிஷன் அடுத்த ஒரு சப்டிஷன். அது இல்லை ஏற்கனவே ஏன் என்ன காரணத்தினால பிரிச்சுக்கல? ஏற்கனவே என்ன காரணம்னா அது பெரியப்பா பேர்ல பூர்வீக சொத்துல இருந்தது, அதனால பிரிக்கல. அதனால நாங்க பிரிச்சுக்கல. இப்ப 4 இடவுல எல்லாருமே ஃபேமிலி செப்பரேட் ஆயிட்டோம். ஸோ அதனால அவங்க எங்களுக்கான இதுக்கு செட்டில்மெண்ட் இல்லை இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து நீங்க அதை முறைப்படி பிரிச்சுக்க விரும்புறீங்கன்னா சர்வேருக்கு ஏதாவது அப்ளை பண்ணீங்களா? இல்ல சர்வேருக்கு அப்ளை பண்ணிருந்தோம் சார். சர்வேருக்கு அப்ளை பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் பார்ட்டி அளக்க விட மாட்டாங்க. ஓகேங்களா? அது இப்போ நீங்க போட்டிருக்க அந்த வழக்கு வந்து அவங்க போட்ட வழக்குல நீங்க ஆஜராயிட்டு இருக்கீங்க. ஆமா, அவங்க போட்ட வழக்குல நம்ம டிஃபரெண்டா ஆஜராயிட்டு இருக்கோம். அதுல என்ன கேட்டிருக்காங்க, அவங்க ரெமெடி என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட ரெமெடி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனல் எங்களுக்கு அதை அளந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ உங்களுடைய ரெமெடி நீங்க கேக்குறது அதுதானே, அளந்து தானே கேக்குறீங்க? நாங்க கேக்குறது அதேதான், அவங்க கேக்குறது அதேதான். பட் அது வந்துட்டு ஹியரிங் போயிட்டே இருக்கு, கண்டினியூஸா ஹியரிங். நீங்க கோர்ட்லயே வந்து இப்போ உங்களுடைய சைடுல இருந்தும் நீங்க அந்த இதை கேட்கலாம். ஓகே, அளந்து கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவுப்படி வந்து கோர்ட்டுடைய ஊழியர்கள் அடிப்படையிலே வந்து அளந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சர்வேருக்கு புதிய மனு ஒன்று கொடுத்துட்டு அந்த நீதிமன்ற வழக்கில் வந்து அதை சொல்லிடுங்க. எங்களுக்கு 2 சைடுமே இந்த வழக்குக்கு வந்து அளந்து கொடுக்க தான் கேட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அது ரெண்டுமே போத் சைடே ஏற்றுக்கிட்டு பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என் பேர் முருகன் மேடம். நான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்காலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து மேடம் கிராம சமுதாயம் மேடம். அது ஓகே, அது ஒரு 133 பேருக்கு அதில் பட்டா இருக்கு மேடம். அதுல ஓகே, அது ஒரு ஐயர் வந்து அந்த கிராம சமுதாயம் எழுதி வச்சது மேடம். அதுல வந்து ஒருத்தர் இருந்துகிட்டு அதுல சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு அவர் வந்து அதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காரு மேடம். ஓகே சார். இப்ப நம்ம அது பொது ஒரு ரோடு ஒண்ணு இருந்துச்சு, அது பொது பாதை. அது ஓகே, அது கிராம சமுதாயம் அதுல எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தது. இப்ப அவர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறாரு, அந்த பாதையா வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே ஓகே, அதான் என்ன செய்யலாம் மேடம் அது? ஓகே சார், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் அந்த இடம் என்னவா இருக்கு, நேச்சர் ஆஃப் லேண்ட் என்ன சொன்னீங்க? அது கிராம சமுதாயம் மேடம். கிராம சமுதாயம்னு ரெக்கார்ட்லேயே இருக்குங்களா? ரெவன்யூ ரெக்கார்டில்? ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்கு, யூடிஆர் பட்டாவே பார்த்துட்டேன் மேடம். அப்படிதான் இருக்குங்களா? பாதை எல்லாமே இருக்குங்களா அதுல? பாதைலாம் இருக்கு மேடம். அது வந்து கிராம சமுதாயம் மேடம். 133 பேருக்கு பட்டா இருக்கு மேடம். அது பட்டா இருக்கு. ஒரு தனி நபர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காருங்களா? அது அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. நான் கிராமத்துல மனு கொடுத்தா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப கலெக்டர் எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டீங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் இப்பதான் மேடம் போட்டு அக்னாலஜ்மெண்டோட போட்டு இது பண்ணிருக்கேன் மேடம். அப்ப ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போடுங்க சார். என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டா போடுங்க. சரி மேடம். அது ரிட்டா போட்டிங்கன்னா கட்டாயமா டைரக்ஷன் கொடுப்பாங்க, அவரை அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு மேடம், அந்த இடத்த வந்து பட்டாவும் வாங்கியிருக்காப்ல, போர்ஜரி பண்ணி ஒரு 3.5 மாவுக்கு பட்டா வாங்கியிருக்காரு, ஒரு பெரிய திடல் உள்ள இடத்த. அப்படிங்களா? பட்டா அவரே பட்டா அஃபீஷியல்ஸ் கொடுத்ததா இல்லை அவரே ரெடி பண்ண பட்டாங்களா? இல்ல, அபிஷியல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விஓ வச்சு அவர் ஏதோ ஃப்ராட் பண்ணி வாங்கியிருக்காரு அவரு. அப்படிங்களா? நோட்டீஸ் தாலுகாஸ்ல நம்ம கொடுத்தோம்னாலும் அவங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அவங்க. அப்போ அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லியும் ஒரு மனு கொடுங்க. ஃபோர்ஜரியாக வாங்கியிருக்கீங்க, நோட்டீஸ் எங்களுக்கு ஏற்கனவே பட்டா கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் வராத கொடுத்துருக்குறீங்க, அதனால் அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுங்க. என்க்ரோச்மெண்ட்டை ரெவன்யூ ரெக்கார்ட்லலாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் நீங்கள் அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுங்க சார், கட்டாயமாக ரிமூவ் பண்ணுவாங்க. நம்ம கூட காலர் செஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என் பேர் துரைசாமி சுலோபன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து முசுரவாக்கம் கிராமம், இங்கே பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகே சார். எங்களுக்கு வந்து சுலோபன் சார். நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி. ஓகே சார். அதில் பாகப்பிரிவினை பண்ணிட்டு அதில் பொதுவாக ஒரு வழிக்கு வாட்டை விட்டு வச்சிருக்கோம், பாதை. ஓகே. அது வந்து பத்திரத்தில் எழுதி இருக்கும்போது ஒழுங்கா ஜட்மெண்ட் போட்டு எழுதியிருக்கேன். அந்த சப்டிவிஷன் பண்ண சர்வேயர் வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு 20 அடி தப்பா போட்டு விட்டுட்டாரு. ஓகே ஓகே. அது ஒரு பார்ட்னருக்கு அது போயிடுச்சு. ஓகே. அது வந்து அந்த வழிபாட்டை குறுக்க நிக்குது. ஓகே சார். அவரு விட்டாதான் வழி எங்களுக்கு. புரியுது. கழுத்து மேடு வழிபாட்டை எங்க 5 பேருக்குமே அது இடைஞ்சலா இருக்குது. அவனை கேட்டா விட மாட்டேன்றான். புரியுது புரியுது. கேஸ் யாராச்சும் போட்டிருக்கீங்களா சார்? கேஸ் எல்லாம் போடல. போடல. ஓகே சார். இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம்.
சரி, இதில் சப்டிவிஷன் பண்ணும்போது தப்பு நடந்துடுச்சுன்றீங்களா? 20 இது அடி தப்பாக இருக்குது. 20 அடி ஒரு 6 மீட்டர், 20க்கு 20 பக்கத்து மனைக்கு சேர்த்து விட்டுக்கிறாங்க. அப்படிங்களா? நீங்கள் அதுக்கு மனு கொடுத்தீங்களா அதை கரெக்ட் பண்ண சொல்லி? மனு கொடுத்தோம். தாசில்தார் என்ன பண்ணாரு, 5 பேருக்குமே ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி ஒரு தபால் அனுப்பிச்சாரு 5 பேருக்கும். ஓகே. மீதி 4 பேர் நாங்க போயிட்டு தாசில்தாராண்ட போய் அணுகணும். சரிங்க சார். அந்த எவன் பேர்ல இருக்குதோ அந்த ஒரு பார்ட்டி வரவே இல்லை. அதனால அவரு நான் என்னப்பா பண்றது, வந்தா தானே பேசி எதனா முடிவு பண்ணலாம், நீங்க ஹெட் சர்வே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க சார். ஆனா நாங்களும் போயிட்டு பல வருஷ கணக்குல நடந்து இங்க இருக்குது பேப்பர் அங்க இருக்குது பேப்பர்னு எங்களால கழிச்சு நாங்க போறதே இல்லை. அதுதாங்க சார். இப்போ நீங்கள் அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மனு கொடுத்து ஹைகோர்ட்டில் ரிட்டாக போடலாம். இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோட இடத்துல நீங்கள் பாதை கேட்டிங்கன்னா நீங்கள் சிவில் சூட்டு தான் ஃபைல் நபர் இல்லை மேடம். உங்கள் 5 பேருக்குள்ளார ஒருத்தர். ஆமா, 5 பேருக்குள்ளாருது. உங்களுக்கு இது வந்து இருக்குது இல்ல, பிளான் போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அந்த பிளான்லாம் ஒழுங்கா இருக்குது. அப்போ நீங்கள் சிவில் சூட்டு கூட ஃபைல் பண்ணலாங்க சார். நீங்கள் ஈஸ்மெண்ட்ரி ரைட் கேட்டு உங்களுக்கு வேறு பாதையே இல்லைங்களா? அது ஒரு பாதை தான் இருக்குங்களா? ஆமாம், அந்த ஒரு பாதை தான் நாங்கள் வந்து பட்டாவளியே ஒதுக்கி வச்சிருக்கிறோம். மொத்தம் களத்து மேடு வழிபாட்டின்னு 28 சென்ட் பொதுவில் இருக்கு. அப்போ நீங்கள் 4 பேரும் சேர்ந்து சிவில் சூட் போடுங்க. அந்த ஒருத்தர் பாதை தரமாட்டிக்கிறாரு இல்லைங்களா? அவர் பேரில் ஈஸ்மெண்ட்ரி ரைட்டுன்னு சொல்லுவான். அதை கிளைம் பண்ணி போடுங்க. நீங்கள் அதில் அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு அவங்க கோர்ட்டில் ரிப்போர்ட் போடுவாங்க இவங்களுக்கு வேறு பாதை இல்லை அப்படின்றத. அதில் போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ரைட் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், டிக்ளரேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மோனிகா, நான் தஞ்சாவூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். சொல்லுங்க மோனிகா. எங்க தாத்தா வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஓகே. எங்க தாத்தாவுக்கு மட்டும் 2 பையன் 4 பொண்ணுங்க. ஓகே. இப்போ எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் எங்க பெரியப்பா எங்க 4 அத்தைங்களுக்கு மட்டும் 3 அத்தைங்களுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா 4 அத்தைக்கும் பங்கு கொடுத்துட்டாங்க, பெரியப்பா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு பங்கு கொடுக்கும்போது அவர் வாங்கிக்கல. அதனால வந்து அவங்க பங்கு கொடுத்ததை வச்சு விடுதலை பத்திரம் வாங்கிட்டாங்க. இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு சொத்து வந்து எங்க பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் எங்க அப்பாவோட அம்மா பாட்டிக்கு மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப வந்து எங்க பெரியப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. ஓகே. இப்ப அவரும் இறந்து போயிட்டாரு. அதனால எங்க அத்தை வந்து இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து எங்க அண்ணனோட பங்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இப்ப பெரியப்பாவோட சொத்து யாருக்கு போகும்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே. உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார், ஜெயக்கண்ணன் சார். இப்போ உங்க அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துறதுனால கிடைக்காதுமா? எங்க அப்பாவுக்கு விடுதலை பத்திரம் எழுதல. அந்த 4 அத்தைக்கு மட்டும்தான் விடுதலை பத்திரம் எழுதிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பெரியப்பா கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கு மட்டும் சொத்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருந்தது. ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்போ உங்க பெரியப்பா சொத்துல இல்ல, உங்க பெரியப்பா சொத்துல உங்க அத்தைங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க, கரெக்டா? சொத்துல வந்து பெரியப்பாவுக்கு அப்பாவுக்கு பாட்டின் மாதிரி முன்னாடி பிரிச்சு எழுதிருந்தாங்க. அந்த விடுதலை பத்திரத்துடைய காப்பிலாம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. சரி, இப்போ அவங்க அது சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்கு போட்டா நீங்க அந்த விடுதலை பத்திரங்களை காட்டலாம், சரிங்களா? ஆனா இப்ப வந்து அவங்க எப்படி தாத்தாவோட சொத்துல இருந்து கேட்காம பெரியப்பா இறந்து போயிட்டாங்க. ஆமா, பெரியப்பா சொத்துல அவங்க பெரியப்பாவுக்கு அவங்க வாரிசுகள் இல்லாதனால உங்களுடைய அத்தைங்களும் வாரிசுகள்ல கணக்குல வருவாங்க. அப்ப அவங்களுக்கும் பங்கு தரணும். ஆமா, அதனால பங்கு தர சொல்லி கேட்பாங்க. நீங்க ஏற்கனவே உள்ள விடுதலை பத்திரத்தை காட்டலாம். அது ஏற்கனவே அவங்களுக்கானது கொடுத்தாச்சு.
எங்கள் பெரியப்பா சொத்து எங்களுக்கும் எங்கள் பாட்டிக்கும் தான் வரணுங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என் பேர் உத்தராபதி, நாகை மாவட்டம் வேதாரண்யத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். எங்க ஊர்ல வந்து ஒரு 88 ஏக்கர் இருக்கு. 88 ஏக்கர் வந்து பூமி தானமா கொடுத்தது காமராஜர் காலத்துல. ஓகே. அதுல வந்து எங்க அம்மாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு 2 ஏக்கரு. இந்த 2 ஏக்கரை வந்து அவங்க வந்து அப்போதைக்கு வந்து வாங்கி வேற ஒருத்தவங்க வந்து அவரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அதை வந்து எங்க அம்மாவும் எங்க சொந்தமாவும் இருக்காங்க. நாங்க கேஸ் போட்டா அதுக்கு எதுவும் வாங்கலாமா, எப்படி என்னது? ஓகே ஓகே சார், கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், இப்போ பூமிதான் சட்டத்தில் யாருக்கு கொடுத்தாங்க அந்த இடத்த? உங்கள் அம்மாக்கா? எங்க அம்மாவோட அப்பாவுக்கு. அம்மாவோட அப்பாவுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரே வாரிசு உங்கள் அம்மா தானுங்களா? அம்மாவும் சின்னம்மாவும் இருக்காங்க. சரி. மாமா இறந்துட்டாங்க. மாமா ஃபேமிலியில யாரும் இல்லை. சரிங்க சார். ஆனா அம்மா கூட பிறந்தவங்க 5 பேரு, 5 அக்காவுங்க. சரிங்க சார். இப்போ எல்லாருக்கும் தானே வரும்? எல்லாருக்கும் வரல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அது கேஸ் போடலாமா, பூமி தானத்துக்கு கேஸ் போடலாமா என்னங்கிறது தான் கேக்குறேன். ஏன்னா பூமி தானத்துக்கு எங்களுக்கு பட்டாவே இல்லை. பட்டா தரமாட்டாங்க சார். ஓகே. அதுக்கு தனியா ஒரு ஆபீஸ் இருக்கு, நீங்க அங்க போய் தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். ஆமா, சிஎல்ஏ நீங்க எழிலகத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, எழிலகம் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தனியா இருக்கு. நீங்க அங்க அப்ரோச் பண்ணி தான் நீங்க அந்த பூமி தான் லேண்டு சம்பந்தமா நீங்க எதுனாலும் பண்றதுனால அங்கதான் போய் பார்க்கணும். ஓகே. ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். 2001 ஒரு டாக்குமெண்ட் ரைஸ் பண்ணுங்க மேடம் வீடு. ஓகே. இது வந்து எப்படின்னா பட்டா ஒரு 8 மாசமா கால் காசு பட்டா கொடுத்து விண்ணப்பிச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி பட்டா கொடுக்க சொல்லி உத்தரப்பட்டாங்க மேடம். ஓகே. இதுல வந்து எதிர்பார்த்து வந்து ஒரு சமூகம் எங்க சமுதாயம் இடம்னு சொல்லி இம்பார்ட் வச்சிருக்காங்க. ஓகே. 2001 ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மேடம். ஓகே. வீட்டு வரி எல்லாமே என் பேர்ல இருக்கு. ஓகே. ஆனா பட்டா தராம இருக்கிறது எதுனா மேடம்? ஓகே, என்ன பண்ணலாம் சார்? நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுங்க சார், கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து சொல்லிடுங்களேன் சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது பஞ்சமி லேண்டுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை மேடம், ரைட் வாரி சார், ரைட் வாரி கவர்மெண்ட் லேண்டு. இல்லை, என்ன காரணத்துக்காக இப்போ உங்களுக்கு கொடுக்கலாங்கிறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க சமுதாய இடம் சொல்றாங்க. சரி, நீங்கள் உடனே இல்லை அதுக்கு ஆதாரம் வந்து எதுவும் காமிக்கும் சார். சார் நல்லா முடிஞ்சிச்சு. அதான் இது சம்மந்தமாக ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் போகல சார். சரி, நீங்கள் இனிமேலும் தாமதப்படுத்தாமல் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடுங்க, சரிங்களா? கால தாமதப்படுத்தாமல் உடனடியாக ரிட்டு போடுங்க. உங்களுக்கான இடத்த உங்களுக்கு எழுதி கொடுங்க, அதுக்கானது வந்துடும், கரெக்டான உரிமையாக வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ வந்துட்டு இந்த கூட்டுப்பட்டா அப்படிங்கிறது வந்துனா என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க மேம். கூட்டுப்பட்டானா ஒருத்தருக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த லேண்டில் உரிமையாளர் இருந்தாங்கன்னா சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னா அதில் யார் யார் ஷேரரோ அவங்க எல்லார் பேரும் வரும். அதேமாதிரி ஒரு சர்வே நம்பர் இருக்குது, அது சப்டிவிஷன் பண்ணாத இருக்காங்கன்னா அந்த சர்வே நம்பரில் யார் யார் உரிமையாளரோ அவங்க எல்லார் பேரும் இருக்கும். அதை நம்ம பிரித்து வாங்கணுன்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்து அதை சப்டிவிஷன் பண்ணி நமக்கு தனிப்பட்டா கேட்டு அப்ளை பண்ணணும். அப்படி தான் இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஜெயகண்ணன் சார் அண்ட் தேங்க்யூ பூர்ணிமா மேம். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.